புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அல்லேலூயா. புத்தி உள்ளவர்கள் சந்தோஷமாய் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்காங்க. சில வேளையில் இயேசு வருவதற்கு முன்னே விஞ்ஞானிகள் கூட சொல்லலாம், இயேசு வருவதற்கு முன்னே ரகசியங்கள் கண்டுபிடித்து சுவிசேஷங்களை கூட சொல்லலாம், இயேசு வரப்போறா, இப்ப வரப்போறான்னு சொல்லலாம், சொல்லுவ முடியும். எல்லா இடம் இயேசுவை பற்றியுள்ள நியூஸ் வெளியரங்கமாகி கொண்டிருக்கும். அவரை அறியாதவன் பழிப்பான், அவரை அறியாதவன் குற்றம் சொல்லுவான். அவரை அறிந்த நீங்களோ அவருக்காய் காத்திருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காய் காத்திருப்பீங்க. நீங்கள் அப்படி காத்திருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம கண்கள் இருக்காது, காதுகள் இருக்காது, இருதயம் இருக்காது. அது ஐயன் விழிக்கிறான் இல்ல, அதை போல நீங்கள் ஒருவர் இருந்தால் அவன் வீடு எப்படி ஆகும் என்று சிந்தித்து கவனமாக இருக்க வேண்டும். அது ஆண்டவர் சொல்ல, உங்களுக்கு கண்கள் திறந்திருக்கிறதுனால பாவம், உங்கள் கண்கள் மூடி இருந்தா ஒரு பாவம் இல்லை. அவன் சபிக்கப்பட்டவன் தான், கர்த்தர் அவனை விடுதலை ஆக்குவா. நீங்கள் சபிக்கப்பட்டவர் ஆகக்கூடாது. ஆனபடி இந்த குறைகளையும் குற்றங்களை சொல்லாதபடி கர்த்தர் தருகிற நேரத்தை ஜெபத்திலே உன் காரியத்தை வாக்கிய பண்ண பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. புத்தி இல்லாத புத்தி உள்ளவர்களை நோக்கி, எங்களுக்கு எண்ணெய் தீர்ந்து விட்டு கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க, மணவாளன் வருகிற சத்தம் கேள்விப்பட்டோம் என்று சொல்லி கேட்கிறாங்க. அல்லேலூயா. இவங்க யாருன்னு தெரியுமா? ஒரு நற்கிரியை செய்யாம, இயேசு கிறிஸ்துவின் அறிவும் இல்லாம, இயேசுவை புரிந்து கொள்ளாம, பக்கத்தில் நல்ல சின்ன சபை இருக்கும், அங்க போய் ஆராதிக்காம, ஜெபிக்காம, தசவாகம் கொடுக்காம, காணிக்க கொடுக்காம, ஒண்ணுமே கொடுக்காம பல இடங்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். இந்த சபை கொள்ள நிக்கட்டும், இந்த ஊழியக்காரன் கொள்ள ஸ்ட்ராங் ஆகட்டும், நமக்கு ஏதோ நம்முடைய கிரியை செய்து இந்த சபையை வளர்த்தணும், என்ன ஒரு சபை கட்டணும், இவரை வச்சு கொஞ்சம் வேலை வாங்கன்னு சொல்லி ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஆமென். அங்க நல்ல டான்ஸ், அங்க நல்ல பாட்டு, நல்ல ஆராதனை, அங்க நல்ல செய்தி இருக்குன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற கன்னிகள். நீங்கள் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்யும் போது அந்த எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய கிரியைகளை நாளுக்கு நாள் செய்யும் போது அந்த அறிவினாலே கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலிருந்து அந்த எண்ணெய் உனக்கு பெருகி கொண்டிருப்பா. புரியுதா? புரியுதா? ஆமென். அந்த எண்ணெய் பெருகாதவர்களாக வந்து கேட்கிறது, மணவாளன் வாராரு, கொஞ்சம் எனக்கு எண்ணெய்த்தா. அப்ப நீ சொல்லுவ, நீ ஓடனே இல்லை, அங்க போய் வாங்க பாப்பா. சத்தியத்தை கேட்காம, பாடுபடாம, உழைக்காம, இஷ்டம் போல ஓடிக்கொண்டிருக்கின்ற ஜனமே, அநேகருக்கு இங்க ஒரு விடுதலை, அங்க ஒரு விடுதலை, குடும்ப விடுதலை, அந்த விடுதலை, இப்படியே சொல்லி சொல்லி ஜனங்களை ஏமாற்றும் போது பரலோகம் எங்க போக முடியுங்க? பவுல் நட்டாலும் அப்போல நீர் பாய்ச்சினாலும் விளைய பண்ணுவது தேவன். எப்படி விளைய பண்ணுவா? பரலோக ராஜ்யத்திலிருந்து பார்த்து என் பிள்ளைக்கு கொடுத்தது எல்லாம் ஏழைக்கு கொடுத்தா, எளியவனுக்கு கொடுத்தா, நல்லது செய்தா, ஊழியம் செய்தா, ஓடுனா, உழைத்தா, ஜெபித்தா, எல்லா கிரியை செய்து பூரணமான எண்ணெய் உனக்குள்ள இருக்குங்க. நீ பயப்பட மாட்ட, நீ கலங்க மாட்ட. காரியம் உனக்கு நிறைவான எண்ணெய் உனக்குள் இருக்கிறதுனாலே அந்த பரலோக ராஜ்யத்தும் நிச்சயம் உனக்கு உண்டு என்று சொல்லி தேவ பிள்ளை அன்பு கூறுவாயாக. ஆமென், ஆமென். அந்த எண்ணெய் பெருக பெருக நேசரோடு சேருவ. அந்த எண்ணெய் பெருக பெருக ஆவியனோடு இணைந்து கொள்வாய். அந்த எண்ணெய் பெருக பெருக ஆண்டவரோடு கட்டி பிடிச்சிடுவாய். அது அவர் எடுத்துக் கொள்ளும் வர நீ விட மாட்ட. கரங்களை தட்டி கத்த, எடுத்துக் கொள்ளும் வர, எடுத்துக் கொள்ளும் வர நீ அதை விடவே மாட்ட, விடவே மாட்ட. அந்த எண்ணெய் அபிஷேகத்தை உனக்கு நான் கொடுக்க போறேன், பெற்றுக்கொள்ளணும். புத்தி இல்லாத கன்னிகள் டிவியில் வரும் வசனம், மகளே நீ கலங்காதே, கள்ளியாக்கம்
அவளுக்கு அந்த வசனம் கிடைக்கும். 5 வயசு பலம் இருக்காது, அவளுக்கு அந்த வசனம் பகட்ட பிடிச்சிருவா. கள்ளனா இருக்கும், ஒரு காரியம் செய்ய மாட்டான். இதோ உன்னை கத்த தேற்றுகிறார். அம்மா தேற்றுவார். பைசலா எண்ணெய் உள்ளவன், கத்தருக்காய் தியாகமாய் அழுகிறவன், அவன் அழும்போதான் கத்தர் தேற்றுகிறார். ஹல்லேலூயா. அவன் உள்ளம் குழம்பும் போதாக்கும் ஒரு தகப்பனை போல கை கொடுக்கிறது, மற்றவங்களுக்கு அல்ல. ஏமாந்து போகாதீங்க, ஏமாந்து போகாதீங்க. நீங்கள் நற்கிரிகளை செய்து ஆண்டவருக்கேற்ற பாத்திரமாய் தீவெட்டிகளை தினந்தினம் ஆயத்தப்படுத்தி நின்றால் கர்த்தர் உங்களை ஒரு காலம் கைவிட மாட்டார். உனக்கு தேவன் தருகின்ற பரலோக ராஜ்யத்தை தராம விடவே மாட்டார். எண்ணெய் குறைவு, அறிவு குறைவு. 30 வருஷம் வசனம் கேட்டாங்க, பரலோகம் பதில் அறிவு இல்லை. 30 வருஷம் வசனம் கேட்டாங்க, இயேசுவோடு ஒண்ட முடியல. 30 வருஷம் சுவிசேஷம் நற்கிரியே இல்ல. 30 வருஷம் சுவிசேஷம் கேட்டாங்க, குடும்பத்தோட உலகத்தோட அழிஞ்சிட்டாங்க. எப்படிங்க அது கிடைக்கும்? பரலோக ராஜ்யம் கிடைக்குமா? அப்படிங்க வசனம் இருக்கா? சொல்லுங்க. ஆமே, ஆமே. புத்தி உள்ள பாத்திரம் ஒவ்வொரு நாள் நற்கரியினால சந்தோஷ எண்ணெய் பெருகும், மகிழ்ச்சியினால எண்ணெய் பெருகும். உள்ளதுனால உள்ள மகிழ்ச்சி அல்ல, நற்கிரியை செய்கிற மகிழ்ச்சி, ஆவியானவரை புரிந்து கொள்கிற மகிழ்ச்சி, ஆவியானுடைய ரகசியத்தின் மகிழ்ச்சி, ஆவியானுடைய ஆழத்தின் மகிழ்ச்சி, இதெல்லாம் அவங்க தினம் 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 தங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்டு, அவங்க தான் புத்தி உள்ள கன்னிகள். புத்தி இல்லாதவர்கள் கேட்க மாட்டாங்க. இப்ப கேட்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குன்னு நினைக்கிறதாக்கும், கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு பாலிஷாய் கலங்காதேன்னு சொல்ல அப்படி அழகா கேட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ்லாம். அப்ப நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. நேற்று வரை ஓட்டம் போன போதும், இன்று முதல் விவேகமாய் ஓடுங்க, கவனமாய் ஓடுங்க. அந்த இரவு கூட என்ன கேளுங்க, புத்தி உள்ளவர்களாய் இருங்க. இனி அடுத்த அடிசானம் என்ன போடணும்? போதும். பிள்ளையை பார்த்தது, குடும்பத்தை மாத்திரம் பார்த்தது, சொந்த காரியம் பார்த்தது, 50 பவுன் கோல்டு போல் அதெல்லாம் விட்டுருங்க. போதும். நீ உண்மையாய் ஆண்டவருக்குள் இருப்பாய், எல்லா காரியத்தையும் பங்கியாய் கர்த்தர் நடத்தி தர வல்லவர். ஆமென். ஆண்டோட உண்மை இல்லைன்னு சொன்னாதான் கர்த்தர் உங்களை தள்ளால விடுகா. கவனமா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. ஹல்லேலூயா. பாருங்க 9 படிங்க. புத்தி உள்ளவர்கள் பிரதித்திரமாக அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை மனவாட்டி சபையை சேர்க்கும் போது இந்த பூமி பயங்கரமான கோபத்துக்குள்ளாகும், பூமி கொடும் ஆக்கினைக்குள்ளாகும். பூமியில தண்ணி பஞ்சம், பூமியில பிரச்சனை பிரச்சனை, பூமியில பிரச்சனை, மரணம் இருக்காது. உஷ்ணங்களும் வேதனைகளும் மனுஷனுக்கு பெருகிற நாட்கள்ல மனுஷன் ஓடுவான். யாருக்கிட்ட போய் என்ன வாங்கலாம், யாருக்கிட்ட ரகசியம் கேட்கலாம், இனி போவதற்கு யார் வழி சொல்லுவார்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தன்னுடைய மந்தை எடுத்தாச்சு, தன்னுடைய மந்தையை சேர்க்க வேண்டியது சேர்த்தாச்சு. மனவாட்டிகள் அந்த ராஜ்யத்தில் சேர்த்தாச்சு. இந்த பூமி கைவிடப்படுகிறது, பூமியில் கைவிடப்பட நெருக்கம் உண்டாகிறது. ஆலோசனை ஓடுறாங்க, எப்படி நீ சமாதானம் வரும், எப்படி நன்மை வரும், எப்படி நிம்மதி வரும், எப்படி அடுத்து பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லி ஆலோசனை ஓடுறாங்க பிள்ளைங்க. ஹல்லேலூயா. மனவாளம் வருகிறது தெரியல, வந்தது தெரியல, போனது தெரியல, சம்பத்தை சேர்த்தது தெரியல, கல்லறையில் திறந்தது தெரியல, ஒண்ணுமே தெரியல. ஏன் ஏன் தெரியல? அவங்களுக்கு வாஞ்சை இல்லை. ஆமென். அவர்களுக்குள்ள எண்ணெய் இல்லை, தூக்கமாக்க வருகிறது. எண்ணெய் இல்லை, செய்தியை புரியல, செய்திக்கு உணர்வு இல்லை. செய்தி பெற்ற என்ன பெற வேண்டும் ஒரு எண்ணமும் கிடையாது. யாரோ பேசுறாங்க, நானா பேசுறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
அப்படி நீங்கள் ஓடாதபடி இந்த நாட்களிலே சபையில் வருகிற அத்தனை மக்களுக்கும் பரிசுத்த எண்ணெய் அதிகமாய் பெருகும்படி நீங்கள் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏங்க இவ்வளவு நம்ம பாடுபட்டு வசனம் பேச நீங்க திருந்தா விட்ட ஏது சபை எங்க திருந்த போகும்? கொஞ்சம் ஒரு நாளா யோசிச்சிருக்கிறீங்களா? இப்படில இருக்கிறீங்க. பைசலா பைசலா வீட்டில் ஒரு நாளாக யோசிச்சிருக்கிறீங்களா? யோசிக்க சமயம் எங்கே இருக்குது இல்லையா? ஹல்லேலூயா. பிரைஸ். நானும் தப்பணும், நீங்களும் தப்ப வேண்டும். அதற்கில்லாதபடி இந்த நாளில் நான் தண்ணி ஊற்றினாலும் யாராவது உங்களுக்கு நட்டாலும் எது செய்தாலும் நீர்ப்பாய்ச்ச ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களை நிரப்ப அவரிடத்தில் கொடுங்க. கத்தர் அந்த எண்ணெயினாலும் அந்த அபிஷேகத்தினால் தீவட்டினாலும் உன்னை கத்தர் நிரப்பி அந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை கத்தர் கொடுக்க வல்லவர். அந்த ராஜ்யத்தின் ரகசியம் சும்மா வராது. தியாகம் வேணும், சிந்தனை வேணும். அந்த ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிவதற்காய் தினம் தின நேரத்தை ஒதுக்க வேண்டும். அந்த ராஜ்யத்தின் வல்லமைகளை அறிவதற்காய், இயேசுவின் சித்தத்தை அறிவதற்காய் பிரயாசப்பட வேண்டும். அதுக்கு தேவை முதல் அபிஷேகம், ஞானஸ்நான அபிஷேகமும். அந்த அபிஷேகத்தில் நீ செய்கிற நற்கிரியைகளினாலே அந்த அபிஷேகத்தில் எண்ணெய் பெருகி ஒவ்வொரு நாளும் தேவ திட்டத்தை கர்த்தர் உனக்கு சொல்லிக் கொடுப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ். ஒவ்வொரு நாளும் தேவ திட்டத்தை சொல்லிக் கொடுப்பா. அந்த தேவ திட்டத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு உன்னை நெருக்கினா விட்டுடாத. அந்த தேவ திட்டத்தை உனக்கு சொல்லித் தருவதற்கு உன்னை நெருக்கவோ குத்தவோ செய்த விட்டுடாத. அந்த தேவ திட்டம் உனக்குள்ள பூர்ணம் அமர்ந்திருந்ததை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்தி உள்ளவங்க சொல்லுவாங்க, ஓடிட்டு ஒன்றும் காரியம் இல்லை. எங்க போய் விட்ட? ஏது சபைக்கு போய் விட்ட? சி சபைக்கு போனியோ அங்க விட்டியோ? கத்தோலிக்க சபைக்கு போனியோ அங்க விட்டியோ? அந்த சபைக்கு போனியோ? பிசாசு கட்ட நல்லா இருந்து பார்க்க போனியோ? அங்க ப்ராப்பர்சி இருந்து பார்க்க போனியோ? இது ஒண்ணு அங்க நடக்காதுங்க பரலோக ராஜ்யம். அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஆமே, ஆமே. வரங்கள் எல்லாம் உண்டு. வரனால கேட்பேன், வரங்கள் எல்லாம் செருத்தான். ஆனா அந்த வரங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுப்பது ஒவ்வொரு மனுஷனை உருவாக்குவதற்குத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ். ஆனபடி தேவ பிள்ளைகள் மிக கவனமா இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுறாங்க, புத்தி உள்ளவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, மன நிம்மதியா இருக்கிறாங்க, மன சந்தோஷத்தை எடுக்கிறாங்க. அந்த கள்ளன் பெற்று கொண்டது போல உனக்கு ஒரு பரதேசத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்காரு. ஆமென். கொஞ்சம் ஹல்லேலூயா. ரெண்டு கள்ளர்களை ஒரு கள்ளனை பார்த்து உனக்கு ஒரு பரதேசத்தை தருவேன்னு சொன்ன போல அவன் வாழ நாட்கள் 25 வயசுலே 50 வயசுலே அந்த வாக்கை கொடுத்தாச்சு, வாக்கை பெற்றுக்கொண்டாச்சு. என் ராஜ்யத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி அந்த தைரியத்திலே அவன் நற்கிரியை செய்து கொண்டிருக்கு. அந்த தைரியத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்கு, அந்த தைரியத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது விட்டுடக்கூடாது. தினம் 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 உன்னோட ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் பேச அவருக்கு ஒரு ரூபம் உண்டு. பரிசுத்த ஆவிக்கு ஒரு ரூபம் உண்டு. அது இயேசு, அது பிதா. அந்த ரூபம் வார்த்தையினால பேசிக் கொண்டிருக்கிறது. ஆவியா இருந்தவர் வார்த்தையை மாறினது போல அந்த வார்த்தை உங்களை உருவாக்கி பேசிக் கொண்டிருக்கிறது. அவரை நேரே கண்டா மோத்திரம் எல்லாம் ஒன்றிச்சு போகும் உங்களுக்கு. இல்லாவிட்ட நியாய தீர்ப்ப கூட நீ அறிஞ்சா போதும், அதெல்லாம் போகும். பயம் இல்லை காரியம். ஓ அப்படி எப்படி இவங்க போகும்? ஏன்னா எல்லாம் கச்சடை தேசத்துல கிடக்கல, எல்லா கழிவுகள் தேசம். அதை பார்த்து பார்த்து இருக்காது. நீ எழும்ப பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, ஆமே, ஆமே. உன் மாம்சத்திலே சொந்த புத்தியில ஒண்ணு அதை அடைய முடியாது. உன் ஜெபத்தின அதை அடைய முடியாது. கர்த்தருடைய கருணையினாலே கர்த்தர் உன்னை உருவாக்க வேண்டும். கரத்தை தட்டி கர்த்தருக்கு தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி சொல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி அவர்கள் வாங்க போன போது, ஹல்லேலூயா, எங்க வாங்க முடியும்?
அந்த கூட்டத்தில் பாஸ்டர் பேசினார். நிறைய ஆளெல்லாம் குடிச்சு அங்கே போவோம் வாங்கோக்கு நடந்து நடந்து செருப்பிடாம அங்கே போவாங்க. அவரையும் காணாது, கூட்டவும் காணாது. இல்லைன்னு பையன் அங்கே பக்கத்தில் கொஞ்சம் ஆளெல்லாம் குடிச்சுன்னு இல்லை, அங்கே அவரை பார்க்க போவோம், அவரும் காணாது. எங்கே போக போறீங்க கடைசியா? ஆவியானுடைய கிரியை சபையிலே முடிந்த உடனே எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. ஆவியான போராடி கொண்டிருக்கின்ற ஒரு காலமர போராடி போராடி உங்களை உருவாக்கி கொண்டிருப்பான். ஆவியான எடுபட்ட உடனே ஆராதனை செத்ததை போல இருக்கும், பிரசங்கம் செத்ததை போல இருக்கும், ஒரு மகிமை இருக்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்கிற காலத்துல ரகசியங்களை பெற்றுக் கொள்ளாம தூங்குனா ஒன்னும் செய்ய முடியாது. இது கஷ்டம், இது ரொம்ப உபத்திரம் உள்ளது. ஆவியானவர் எடுத்தாச்சு, சபை எடுக்கப்பட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவங்க ஓடுவாங்க. அங்க 5000 பேர் குடிச்சுன இல்ல, அங்க போ, அங்க யாரும் காணாது. கொஞ்சம் பேர் அங்க பையாச்சு, முடிஞ்சிருச்சு. பின்ன அக்கா நீ நேற்று பண்ண சபை எங்க? அது அங்க அங்க அக்காளையும் காணோக்கு இல்லை. பின்ன மச்சானை தேடி போன, மச்சான் நீ அவர் மச்சானையும் காணோக்கு இல்லை. தெருவாய் கண்ணீரோடு கடைசியிலே கைவிடப்பட்ட கன்னிகளை அழுது கொண்டே திரிவார்கள். மணவாளனை விட்டு விட்டேன், மணவாளனை விட்டு விட்டேன், மணவாளனை விட்டு விட்டேன், அறியாம விட்டு கொட்டேன், நான் அங்கும் எங்கும் ஓடி 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 என் மணவாளனை விட்டு விட்டேன்னு சொல்லி அழுக பெரிய ஒரு குரல், பெரிய ஒரு சத்தம் உண்டாகும், பெரிய ஒரு கூக்குரல் உண்டாகும். மணவாளனை விட்டு விட்டேன். உன்னத பாட்டில் படிச்சா தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்கள் மணவாளனை விடாதபடி மணவாளனை சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாய் ஒரு பெரிய ஒரு நற்கிரியை உங்களுக்குள்ள பெருக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. ஹல்லேலூயா. நீ ஊழியம் செய்யணும், நற்கிரியை செய்யணும், எல்லாம் செய்து ஒரு சின்ன ஜெபம் பண்ண இருந்தா போதும், பேச இறங்கி வருவா, அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லாம விடிய காலம் ஜெபிக்கணும், மத்தியானம் ஜெபிக்கணும், எல்லாம் தேவைதான். இப்படி ஜெபிக்கணும், அதில் ஒன்றும் தேடி ஒன்றும் வர மாட்டான். உன் கிரியை வெளியரங்கமாக உள்ளரகமாக நற்கிரிகளை செய்து கொண்டு முடித்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தேன்னு சொல்லி நீ ரோமகல போய் ஜெபம் பண்ண இறங்கி கர்த்தர் வருவா. ஹல்லேலூயா. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே, என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பினால் களி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பினால் களி கூறுவே. உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். கவர்ச்சி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். தாழ்ச்சை ரசம்பாக்கிலும் இனிமையானவரே, தாழ்ச்சை ரசம்பாக்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெங்கும் அவர் புகழே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெங்கும் அவர் புகழே. உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே
உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். புத்தியுள்ள கன்னிகை என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? என் குடும்பத்தில் என்ன அறிய வச்சீர் ஆண்டவர், என் குடும்பத்தில் என்ன தெரிந்து கொண்டீர் ஆண்டவர், என் குடும்பத்தில் வேதனைப்படுத்தி என்னை நொறுக்கி உம்முடைய பிள்ளையை மாற்றினீர் ஆண்டவர். இந்த அன்பை நான் விட மாட்டேன் ஆண்டவர், இந்த நேசத்தை விட மாட்டேன், நான் உம்மிடத்திலே உண்மையாய் கண்டினியாய் தொடருவேன் சொல்லி உன் நேசம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.